அதில் ஒரு 25 அம்ச கோரிக்கையை இந்த அதிமுக தெரிவித்தோம். பட்டியலின வகைப்படுத்துதல் சம்பந்தமாக உச்சநீதிமன்ற தீர்ப்பு அமலுக்கு வந்தவுடன் உடனடியாக ஆந்திரா, கர்நாடகா, பீகார் உள்ளிட்ட பல்வேறு இந்திய ஒன்றிய மாநிலங்கள் எல்லாம் ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், பணியில் இருக்கிற நீதியரசர்கள் எல்லாம் வைத்து ஒரு ஆணையத்தை உருவாக்கி துணை வகைப்படுத்துதலை எப்படி அமல்படுத்துவது என்பதை ஆய்வு செய்கிறார்கள். தமிழ்நாட்டில் இதுவரை அப்படி ஒரு ஆணையம் அமைக்கப்படவில்லை. அந்த வகைப்படுத்துதல் சம்பந்தமான பணிகளும் நடந்ததாக தெரியவில்லை. எனவே அதை உடனடியாக தமிழ்நாடு அரசினுடைய தலைவர், திராவிட மாடல் அரசினுடைய தலைவர் மரியாதைக்குரிய ஸ்டாலின் அவர்கள் செய்ய வேண்டும் என்ற கோரிக்கையில் திராவிட தமிழர் கட்சி உடன்பாடு இருக்கிறது. அதே போன்று ஆதிதிராவிடர் நலத்துறையை பட்டியல் மற்றும் பழங்குடி மக்களுடைய துறை அல்லது பகிர்ந்தளித்தல் துறை என்ற பெயர் மாற்றத்திலும் எங்களுக்கு உடன்பாடு இருக்கிறது. தொடர்ச்சியாக நாங்கள் அந்த கோரிக்கையை முன்னெடுக்கிறோம். ஆனால் இதில் 25 அம்ச கோரிக்கைகளில் ஒன்றை மட்டும் நான் சொல்ல இந்த நேரத்தில் கடமைப்பட்டிருக்கிறேன். என்றால் 2 நிமிடங்களில் அதை முடித்துவிட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அருந்ததியர் என்கிற ஒரே ஒரு அடையாளம் மட்டும் ஒரு சமூகத்தினுடைய இழிவை ஒழித்துவிட முடியாது. ஏனென்றால் இந்து வர்ணாசிரம தர்மம் தான் இன்றைக்கு வரைக்கும் ஜாதி அமைப்பை பட்டி பாதுகாத்து வருகிறது. அந்த இந்து வர்ணாசிரம அமைப்பை உடைக்கிற அரசியலை, எதிர்க்கிற அரசியலை நாம் முன்னெடுக்காமல் அருந்ததியர் என்கிற ஒற்றை அடையாளத்தோடு நாம் மனிதர்கள் என்பது புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நாம் செய்கிற துரோகமாக தான் என்னால் பார்க்க முடிகிறது. சாதி ஒழிப்பு என்பது ஒரு பொது அரசியல். இந்த சாதி அருந்ததியர் என்பதால் வஞ்சிக்கப்படுவது, அருந்ததியர் என்பதால் முன்னுரிமை அளிக்கப்படாமல் இருப்பது, அருந்ததியர் என்பதால் அரசியலில் போதிய பிரதிநிதித்துவம் இல்லாமல் இருப்பது, அருந்ததியர் என்பதால் அனைத்து துறைகளாலும் ஒதுக்கப்படுவது என்கிற நிலை எதனால் வந்தது என்றால் இந்த சாதிய கட்டமைப்பை இன்றைக்கு வரைக்கும் பாதுகாக்கிற இந்து மத சனாதனத்தால் வந்தது என்பதை நாம் இந்த நேரத்தில் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே அதற்கு எதிரான ஒரு போராட்டங்களை நாம் முன்னெடுக்காமல், அந்த பிரச்சனையை மக்கள் மத்தியில் பேசாமல், அருந்ததியர் என்கிற ஒரே காரணத்திற்காக எனக்கு வாக்களியுங்கள் என்றால் முருகனை ஒரு காலம் நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. பாஜக, சங்பரிவார், RSS அமைப்புகள் இருக்கக்கூடிய அருந்ததியர்களை தந்தை பெரியார் ஏற்றுக்கொள்ளவில்லை, புரட்சியாளர் அம்பேத்கரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பிறக்கும் போது இந்துவாக பிறந்து விட்டேன், நான் சாகும் போது இந்துவாக சாக மாட்டேன் என்று சொன்னவர் புரட்சியாளர் அம்பேத்கர் என்பதை இந்த நேரத்தில் நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். அனைவருக்கும் தெரிந்த செய்திதான்.